தமிழ்நாட்டை சூழ்ந்துள்ள பிற பகுதிகளிலிருந்து தமிழில் வழங்கும் சொற்கள் திசை சொற்கள். இலக்கண வகை சொற்களை வரிசைப்படுத்துக. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். கற்றவர்களுக்கு மட்டுமே விளங்கக்கூடிய சொல் திரிச்சொல். காற்று. பெயர் இயற்சொல். உகிர். திரிச்சொல். கமலம். வடச்சொல். களிறு. பெயர் திரிச்சொல். ஐன்றான், மாந்தினான் என்பன தரும் ஒரே பொருள் உண்டான். இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இதில் தவறானது எது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இலக்கணமுடையது பள்ளிங்கிறது இலக்கணமுடையது. இலக்கண போலி கால்வாய்ங்கிறது தவறு. வாய்க்கால் இருந்ததுன்னா தான் இலக்கண போலி. குழுவுக்குறி பரிங்கிறது கரெக்டு. அடுத்தது மங்களம். மங்களம்ங்கிறது பல் துலக்குதல்ங்கிறது தவறானது. அப்போ நமக்கு ஆன்சர் ஆவண்ணா மற்றும் ஈயனாங்கிறது தவறானது. இலக்கண போலியும் மங்களங்கிறதும் தவறானது. மரபு சொற்களில் சரியாக பொருந்தாதது எது என்பதை சுட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோள கொள்ளைங்கிறது கரெக்டு. தென்னை ஓலைங்கிறதும் கரெக்டு. மூங்கில் இலைங்கிறதும் கரெக்டு. கம்மங்கொள்ளை, சோளக்கொள்ளை கம்மங்கொள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. இது கம்மங்காடு அப்படின்ருக்கு. அப்போ இதுதான் பொருந்தாதது. மாடுகள் அடைக்கப்படும் இடம் தொழுவம். பொறுத்துக. மோர் பருகினான் என்பது 2ஆம் வேற்றுமை தொகை. மோரை பருகினான். கை வேலை என்பது 3ஆம் வேற்றுமை தொகை. கையால் வேலை செய்தான். கடல் வாழ் உயிர்கள் 7ஆம் வேற்றுமை தொகை. கம்பர் பாடல் 6ஆம் வேற்றுமை தொகை. கம்பரது பாடல். தொகைநிலை தொடரில் இடம்பெறாதவை எவை அறிக. உடன் தொக்க தொகை. தொகைநிலை தொடரில் இடம்பெறாதவை உடன் தொக்க தொகை. அப்போ இடம்பெறுபவை அன்மொழி தொகை, பண்பு தொகை, உம்மை தொகை. இது எல்லாமே தொகைநிலை தொடரில் வரும். வேறுபட்ட சொல்லை தேர்ந்தெடு. வெண்மதி. வெண்மதி மட்டும் பண்பு தொகையில் வந்திருக்கு. அலைகடல் வினைத்தொகை. உயர் சிந்தனை வினைத்தொகை. பாய்புலியும் வினைத்தொகை. மல்லிகைப்பூ என்பது சிறப்பு பெயர். மல்லிகைப்பூ என்பது சிறப்பு பெயர். கயல்விழி வந்தால். இதில் கயல்விழி என்பது உவமை தொகை. நிலைத்தொடர் டேஸ் வகைப்படும். 6 வகைப்படும். பஞ்சாயத்து என்பது டேஸ் மொழிச்சொல். உருது மொழிச்சொல். வெற்றிலை நட்டான் என்பது சினையாகு பெயர். அடுத்தது சரியானதை தேர்வு செய்க. கில்லாடி அப்படிங்கிறது மராத்திய சொல் அப்படிங்கிறது கரெக்டு. தவறானதை நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் தவறானதை கேட்டாக்க சரியானது என்ன அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கணும். பிழையற்ற தூய தமிழ் தொடரை தேர்ந்தெடு. சங்க காலத்தில் 5000 இருந்தன. தவறான இணையை தேர்ந்தெடு. வந்து போனான்கிறது பெயரற்ற தொடர்ங்கிறது தவறு. ஏன்னா வினையற்ற தொடர் வரும். வந்து போனான்கிறது வினையற்ற தொடர் வரும். அப்போ கபிலன் வந்தான் எழுவாய் தொடர். கபிலன்கிறது எழுவாய். வீட்டை கட்டினான் வேற்றுமை தொடர். மற்றொன்று இடைச்சொற்றொடர். அப்போ தவறானது வந்து போனான் பெயரற்ற தொடர்ங்கிறது தவறு. பிழையற்ற சொற்றொடரை கண்டறிக. பிழையற்ற தொடர். ஓர் மாவட்டம். ஈரெழுத்துக்கு முன்னாடி தான் ஓருங்கிறது வரணும். இப்போ இங்கே மாவட்டம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒருங்கிறது தான் இடம்பெறணும். அப்போ இது வராது. அந்த சுற்றுலா வராது. அவரது மகனோடுங்கிறதும் வராது. அவர் தாம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. தேன் தமிழ் படித்தால். இது அன்மொழி தொகை. சுவருக்கு வெள்ளை அடைத்தான். இது பண்பாகு பெயர். வெள்ளைங்கிறது ஒரு பண்பு.
ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல் ஆகிய பொருள்களில் அமைந்து வரும் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை. ஐந்தாம் வேற்றுமையில் வரும் பொருள்கள் நீங்கல், ஒப்பு, எல்லை, ஏது. கருவி, கருத்தா ஆகிய பொருள்களில் வரும் வேற்றுமை உருபு மூன்றாம் வேற்றுமை. தோன்றல்ங்கிறது திருக்குறள். இக்கு தோன்றிருக்கு. கெடுதல், கெடுதல் மரவேர். இம்மு கெட்டு மரவேர்னு ஆயிருக்கு. திரிதல் பற்பொடி. இல்லு இற்றா மாதிரி இருக்கு. இயல்பு புணர்ச்சி. தமிழ் மணிங்கிறது இயல்பு. புணர்ச்சி டேஸ் வகைப்படும். 2 வகைப்படும். ஈ, ஈ, ஐ வழி யவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் இப்புணர்ச்சி விதிகளுக்கு பொருத்தமானது குறைவுடைமை. எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இடை கூட்டல் அலகு. உயிர் முன் உயிர். இடை ஐ ஆ. உயிர் முன் உயிர். மண் கூட்டல் அகல். மண் இன்னுங்கிறது மெய்யி, முன்னாடி உயிர். இதுவும் கரெக்டு. கிளி கூட்டல் மூக்கு. உயிர் முன் மெய் கரெக்டு. மரம் கூட்டல் கிளை. மெய் முன் மெய் கரெக்டு. அப்போ ஏ அனைத்தும் இது எல்லாமே கரெக்டு. விண் அரசு. இதற்கு பயின்று வரும் விதிகளை தேர்க. தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிகளின்படி புணர்ந்துள்ளது விண்ணரசு. தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் என்பது நன்னூல். நன்னூலில் எத்தனை பாடல்கள்? 205. தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும்ங்கிறது நன்னூல். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இவ்விதியின் கீழ் வருவனவற்றுள் பொருத்தமானவற்றை தேர்ந்தெடு. கடலோரம். கடல் கூட்டல் ஓரம். இந்த இல்லோட இந்த உயிரெழுத்து ஓனா ஒன்றுவது அப்படிங்கிறது தான் இது இயல்பானதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் ஒன்று தான். கடல் லோ அப்படிங்கிற வார்த்தை வருது, அதுதான் சொல்லியிருக்காங்க. மெய் ஈற்று புணர்ச்சியில் அல்லாதது ஈ, ஈ, ஐ வழி யவ்வும்ங்கிறது மெய்யீற்று புணர்ச்சியில் அல்லாதவை. ஊருணி நீர் நிறைந்தற்றே. உளவாம் பேரறிவாளன் திரு. இப்பாடலில் பயின்று வரும் அணியை புலப்படுத்துக. ஓமை அணி. ஓமை அணி அதாவது தற்றேங்கிற ஓம உருபு வெளிப்படையாக வந்திருக்கு, அதனால் இது ஓமை அணி. கீழ் வருவனவற்றுள் அணி இலக்கண நூலை சுட்டுக. அணி இலக்கணம் தண்டி அலங்காரத்தில் தான் அணி இலக்கணத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓடி விளையாடு பாப்பா. இவ்வடிக்கு உரிய பா வகை வஞ்சிப்பா. அடிகளாரின் பாடல்கள் அனைத்தும் டேஸ் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது. திருவருட்பா. அன்பகத்து எல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர் தற்று. இக்குறப்பாவில் பயின்று வந்துள்ள அணி இல் பொருள் ஓமை அணி. தற்றுங்கிறது ஓம உருபு. ஓம உருபு வெளிப்படையாக வந்திருக்கு, அதனால் இது கண்டிப்பாக ஓமை அணிய வகையை தான் சார்ந்தது. அதில் இது மீனிங் என்ன சொல்லியிருக்காங்க? அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை, அதாவது அன்பு இல்லாத உடலை ஒரு காஞ்சி போன பட்டு போன மரத்தோட ஒப்பிட்டிருக்காங்க. இது இல்லாத ஒன்று. இல்பொருள் ஓமை அணி. காலம் கிமு 31. தமிழ் மறை என்று அழைக்கப்பெறும் நூல் திருக்குறள். செய்தானும் சென்று கொளல் வேண்டும். இதில் செய் என்பதன் பொருள் தூரத்தில். 14 கீழ்கணக்கு அல்லாத நூலை தேர்ந்தெடு. பரிபாடல். ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று பாடியவர் ஔவையார். வெள்ளி பனிமலையின் மீது உலாவியவர் பாரதியார். நான்மணி கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார். தமிழ் இலக்கணத்தின் வகைகள் 5. தமிழ் மொழியில் உள்ள சிறப்பான இலக்கண பிரிவு பொருள் இலக்கணம். காதினால் கேட்கப்படும் எழுத்து ஒலி எழுத்து. தமிழ் எழுத்துக்களின் வகை எத்தனை? 2. தனிநிலை எவ்வெழுத்தை குறிக்கும்? ஆயுதம். முதலெழுத்து மொத்தம் எத்தனை? 30. சுட்டெழுத்துக்களில் உள்ள ஊ என்பதன் பொருள் எத்தனை? 2. முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ. பெயர்ச்சொல் வினைச்சொல் இவற்றை அடுத்து வந்து அதன் பொருளை விளக்கும் சொல் உரிச்சொல். திணை எத்தனை வகைப்படும்? 2. பால் என்பதன் பொருள் பிரிவு.
உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. சொல்லின் வகை எத்தனை? 4. விளையாட்டு என்ற சொல்லிலுள்ள நெடில் எழுத்து 1. உலகில் எத்திணைக்குரிய பொருள் அதிகம்? அஃறிணை. நானா எழுதினேன் இவ்வாக்கியத்திற்கு இட வேண்டிய குறி வினாக்குறி. கேட்போன் எவ்விடத்திற்குரியது? படர்க்கை. அவன் கேட்டான் என்ன காலம்? இறந்த காலம். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8. உருபு இல்லாத வேற்றுமை எத்தனை? 2. கண் எந்த வேற்றுமைக்கு உரியது? 7. செய்யப்படு பொருள் வேற்றுமை முதல் வேற்றுமை. அரிசிலாறு நதிக்கரை டேஸ் ஊரில் அமைந்துள்ளது? தாராசுரம். தவறான இணையை தேர்க. தவறானது யாங்கிறது 10ங்கிறது தவறு. கொடி நாள் டிசம்பர் 7. குழந்தைகள் தினம் நவம்பர் 14. மகளிர் தினம் மார்ச் 8. உலக புத்தக நாள் ஏப்ரல் 23. வேறுபட்ட கவிஞரை கண்டறிக. பிளாட்டோ. ஷேக்ஸ்பியர், மில்டன், பெர்னார்ட் ஷா இவங்க எல்லாமே ஆங்கில கவிஞர். பிளாட்டோ கிரேக்க தத்துவ ஞானி. வெள்ளம், உள்ளம், மருங்கு, சங்கு, வித்து, கொத்து என அடுத்தடுத்த வரிகளில் முடியும் பாடல் வரிகளை இயற்றியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். குற்றால குறவஞ்சி இயற்றிய திரிகூட ராசப்ப கவிராயர் தம் மக்கள் தேடுவதாக கூறியவை அறம், பெருமை. செய்யும் தொழிலே தெய்வம் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பணிவு உடையவனாகவும் இன்சொல் பேசுவனாகவும் விளங்குவதே ஒருவனுக்கு உண்மையான டேஸ் அணிகலன். பழமொழி நானூற்றில் ஒவ்வொரு பாடலிலும் இடம்பெறும் பழமொழிகளின் எண்ணிக்கை 1. நாடாகு ஒன்றோ காடாகும் ஒன்றோ என்ற வரி ஒன்றோ என்பதன் பொருள் தொடரும் சொல். அன்போடு எய்ந்த வழக்கென்ப ஆருயிருக்கு என்ற வரியில் வழக்கு வாழ்க்கை நெறி. வள்ளுவரின் உருவப்படத்தை வரைந்தவர் வேலு சர்மா. கீழ்கணக்கு நூல்களுள் பெரும்பாலான நூல்கள் எதை பற்றியது? அகம், புறம். திருவெற்றியூர் சிவன் மீது ராமலிங்க அடிகளார் பாடிய தொகுதி பெருமாள் மாலை. கடுகை துளைத்தோள் 7 கடலை புகட்டி குறுக தாய்த்த குரல் என பாடியவர் ஔவையார். நீதி நெறியின்றி பிறருக்கு உதவும் நேர்மையார் மேலவர் கீழவர் மற்றோர் என பாடியவர் பாரதியார். தலையா வெப்பம் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அறிக. தாராபாரதி இன்னொரு சிகரம். ராமச்சந்திர கவி தனிப்பாடல் திரட்டு. மருங்கு இடை. ராப்பி சேதுப்பிள்ளை தாமரை சேதுப்பிள்ளை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். தாமரை உப்பக்கம் என்பதன் பொருள் முதுகு பக்கம். எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் தாராபாரதி. எழுச்சி கவிஞர்னா தாராபாரதி. கஜம் சம்ஹர மூர்த்தி என்பது தூய தமிழ் சொல் அண்ணாமலையார். நம்மாழ்வார் பிறந்த ஊர் குருகூர். கோட்டு மரம் பீற்றல் குடை இத்தொடரில் பயின்று வந்துள்ள அணி ஸ்லேடை அணி. டியூப்லைட் தூய தமிழ் சொல் நீல் விளக்கு. அன்னம் பாலிக்கும் அற்புத அன்னபூரணி கோயில் கொண்டுள்ள இடம் கனகசுப்பரத்தினம் என்னும் இயற்பெயர் கொண்டவர் பாவேந்தர். ஆற்றுணா என்பது ஆறு கூட்டல் உணா. பாம்பாட்டி சித்தர் என்பது காரணப்பெயர். கடம் உடம்பு. பொருந்தாதவை எவை என அறிக. தேன்மலைங்கிறது பொருந்தாதது. பொருந்தாதவை எவை என அறிக. இதில் சுட்டு விரல், பால்வீதி, நேயர் விருப்பம் இது மூன்றுமே அப்துல் ரஹ்மானுடைய பாடல்கள். தேன்மலைங்கிறது சுரதா உடையது. கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் சாகித்திய அகாதமி விருது பெற்ற நூல் ஆலாபனை. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்னும் அடிகள் இடம்பெற்ற நூல்
புறநானூறு. சரியானதை தேர்ந்தெடு. அவள்னா பள்ளம், மிசை மேடு, அமர்ந்து விரும்பி, ஈரம் அன்பு. சங்ககால பெண்பாற் புலவர்களுள் அதிகமான பாடல்களை பாடியவர் சங்ககால ஔவையார். புறநானூறு என்பது டேஸ் பொருளை பற்றிய பாடல்களின் தொகுப்பு. அகம். தமிழக அரசின் நல்லாசிய விருது பெற்ற கவிஞர் தாராபாரதி. சரியானவற்றை தேர்ந்தெடு. தாராபாரதி எழுதினது புதிய விடியல்ங்கிறது கரெக்டு. அப்துல் ரகுமான் எழுதினது பால் வீதிங்கிறது கரெக்டு. குடும்ப விளக்கு எழுதினது பாரதிதாசன். நீதிநெறி விளக்கம் எழுதினது குமரகுருபரர். பிறந்தேன் நான் என்று புலம்ப வேண்டாம், இது யார் கூற்று? தாராபாரதி. முகத்தான் அமர்ந்தினது நோக்கி அகத்தானாம், இதில் பயின்றுள்ள எதுகை கூளை எதுகை. கூளை எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. முகத்தான் ஃபஸ்ட்டும் 4ம் ஒன்றா வந்திருக்கு, அப்போ கூளை. துன்புருவும் இதில் பயின்றுள்ள அளபடை இன்னிசை அளபடை. மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டையார். பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும் என பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். மண்ணையும் மண்ணையும் காய்ச்சி குடிக்க இறைவன் சொல்லி தரவில்லையே, இது யாரோதியவர்? ராமச்சந்திர கவிராயர். செங்கபடத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். தனி பாடல் திரட்டு என்னும் பெயரில் அமைந்துள்ள பாடல்கள் தொகுக்கப்பட்ட காலம் 200 to 300 ஆண்டுகளுக்குள். பதுமத்தான் என்பது யாரை குறிக்கும் சொல்? பிரம்மன். பகுத்தறிவு கவிராயர் என்னும் மக்களால் அழைக்கப்படுபவர் வாழ்ந்த காலம் 1899 to 1981 வரை. குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் திரிகூடராசப்ப கவிராயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.